வணக்கம். புத்தர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார். அப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இளைஞன் வந்தான். என் வாழ்க்கையில் நான் எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகிறேன், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றான். புத்தர் அன்புடன் அவன் கையில் ஒரு தண்ணீர் குவளையை கொடுத்தார். பிறகு உப்பையும் கொடுத்துவிட்டு சொன்னார், இந்த குவளையில் உப்பிட்டு கலக்கி அருந்து என்றார். அவன் உப்பை குவளையில் இட்டு கலக்கி அருந்தி பார்த்தான். பின்னர் என்னால் இந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை, மிகவும் கரிக்கிறது என்றான். புத்தர் மீண்டும் அதே அளவு உப்பை தருகிறேன், இதை நீ எதிரில் இருக்கும் அந்த குளத்தில் கரைத்துவிடு என்றார். புத்தர் சொன்னபடியே அவன் அந்த உப்பை எதிரில் இருந்த குளத்தில் கரைத்தான. இப்போது குளத்து நீரை குடித்துப்பார் என்றார். உப்பு கரைக்கப்பட்ட போதும் குளத்து நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை. நீ இரண்டு நீரிலும் கரைத்தது ஒரே அளவான உப்புதான். சிறிய குவளையில் தண்ணீர் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் தான் கரிப்பு சுவை அதிகமாக இருந்தது. ஆனால் அதே அளவு உப்பு குளத்து நீரில் கரைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை. நம் துன்பங்கள் என்பவை உப்பை போலத்தான், வாழ்க்கை நெடுகிலும் வந்து கொண்டே இருக்கும். இவற்றை தவிர்க்கவே முடியாது, ஆனால் நம்மால் நம் மனதை விசாலமாக்க முடியும்.